தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருக்கை மற்றும் படுக்கை வசதி கொண்ட 200 புதிய பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இதில் முதல் கட்டமாக 90 கோடியே 52 லட்சம் கோடி மதிப்பிலான 150 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. புதிய பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் எளிதாக பயணிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளன. இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பயணிகளின் சொகுசு பயணத்திற்காக முன்புற ஏர் சஸ்பென்ஷன் வசதி செய்யப்பட்டுள்ளது. முதியோர், குழந்தைகளின் வசதிக்காக 50 பேருந்துகளில் கீழ் படுக்கை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. படுக்கைகளுக்கு இடையே அதிகமான இடவசதியும் தடுப்பும் உள்ளன. ஒவ்வொரு இருக்கை மற்றும் படுக்கைக்கும் தனித்தனியாக சார்ஜிங் போர்டு, மின்விசிறி வழங்கப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பிற்காக ஓட்டுநர் இருக்கைக்கு அருகில் அபாய ஒலி எழுப்பி அமைக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் உடைமைகளை வைக்கவும் சரக்கு பார்சலுக்காகவும் போதிய இடவசதி உள்ளது. காற்று மாசுபாட்டை குறைக்கும் வகையில் புதிய பேருந்துகளின் என்ஜின் வடிவமைக்கப்பட்டுள்ளது. என்ஜின் தீயை முன்கூட்டியே திறம்பட அனுமானித்து அணைக்கும் வகையில் FDSS கருவி பொருத்தப்பட்டுள்ளது முக்கிய அம்சமாக விளங்குகிறது. அரசு விரைவு பேருந்து கழக சார்பில் இன்றைக்கி வெளியேற்றிருக்க அந்த பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபெசிலிட்டி இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்பரில் 15 படுக்கை வசதியோட, கீழே வந்து பார்த்திங்கன்னா 31 சிட்டிங் இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளி என்பது ரொம்பவே அழகாக கடைப்பிடிச்சிருக்காங்க. குறிப்பாக மேலே வந்து 2 பேர் படுக்கிற அப்பர் ஸ்லீப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 2 சீட்டுக்கும் வந்து நடுவில் ஒரு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது மூலமா வேறு நபர்கள் பயணிக்கும் பொழுது அவங்க 2 பேருக்குள்ளான இடைவெளியானது கடைபிடிக்கப்பட்டு வரும். குறிப்பாக அதே போல் இந்த தனியாக படுக்கக்கூடிய இந்த படுக்கை வசதியில் வந்து பார்த்திங்கன்னா தனி நபர் படுத்துக்கலாம். அதே மாதிரி அவர்களுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் வசதி இங்கே அமைச்சிருக்காங்க. அதே போல் வேறு ஏதாச்சும் லக்கேஜ் அது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதை வச்சுக்கிறதுக்கு முன்னால தனி ஸ்பேஸும் இதில் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. 31 இருக்கை வசதிகளும் 15 படுக்கை வசதிகளும் கொண்ட இந்த பேருந்தின் சிறப்பம்சமாக ABS பிரேக் சிஸ்டம் பொருத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று வெயில் காலங்களில் ஓட்டுநருக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க கருப்பு திரை மற்றும் மின்விசிறி பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் மழை காலங்களில் பேருந்து இயக்குவதற்கு ஏதுவாக அதிநவீன வைப்பர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கூறுகின்றனர் அரசு விரைவு பேருந்து ஓட்டுநர்கள். இந்த பேருந்தில் எந்த மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் இருக்குது சார்? பழைய பேருந்துகளை விட இதில் நவீன வசதிகள் போதுமான அளவுக்கு உள்ளது. நம்ம ஓட்டுவதற்கு எளிமையாக உள்ளது. ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டேக் அப்சர் பலூன் செட் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு ஓட்டுறதுக்கு வண்டி நல்லாயிருக்கு. அந்த வண்டி விட இந்த வண்டி போதுமான அளவுக்கு நல்ல வசதி இருக்குது சார். குறிப்பாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்தியிருக்கு இந்த பேருந்தில்? இதில் வந்து படுக்கை வசதி, சேஃபு, உட்காரது, அது கால் நீட்டி அழகாக நீட்டாக படுத்து தூங்குகிற வசதி, எல்லா வசதியுமே உள்ளது. அந்த வண்டியை விட இந்த வண்டி நல்ல சொகுசாக இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேருந்தில் வந்து ஃபயர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆபத்து காலகட்டத்தில் பேசஞ்சருக்கு எந்த மாதிரியான சேஃப்டி இதுவெல்லாம் இருக்குது சார்? அனைத்து வசதிகளும் பேருந்தில் செய்யப்பட்டுள்ளது. ஃபயர் எஸ்டிங்யூஷன், மற்ற படுக்கை வசதி, இருக்கை வசதி, ஓட்டுநருக்கு, நடத்துனர் அனைவருக்கும் போதுமான அளவுக்கு நல்ல வசதியாக செய்து கொடுத்துருக்காங்க. இப்போ பழைய பேருந்தை காட்டிலும் இந்த பேருந்தில் ஓட்டுநருக்கு எந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது? குறிப்பாக அந்த பெட்ரோல் ஆகட்டும், இல்லை இந்த வெயில் நேரத்தில் இல்லை மழை நேரத்தில் ஓட்டுநர்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பேருந்தில் அதை எந்த அளவுக்கு தவிர்த்துருக்காங்க அரசு தரப்பில்? வெயிலை தவிர்க்கு ஃபேன் வசதி கொடுத்துருக்காங்க. ஷேடு வைஸ் செட் பண்ணியிருக்காங்க. படுக்கிற வசதி ஓட்டுநரோட நடத்துனருக்கு போதுமான வசதி. டிரைவருக்கு பேக் சைடில் எல்லா வசதியும் இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு.
இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம்ன்றது இப்போ எந்த அளவுக்கு இந்த பேருந்தில் இருக்குது, படுக்கைக்கும் இதுக்கும் சிட்டிங்க்கும்? கட்டணங்கிறது இது வரைக்கும் உயர்த்தலை, இருக்கிற கட்டணம் அதே தான், அதை விட வசூல் அதிகமாக வரும். இப்படி பல்வேறு வசதிகளுடன் கூடிய விரைவு பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருப்பது அரசு போக்குவரத்து கழகத்தை நாடி வரும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது.